அனைவருக்கும் வணக்கம். மார்ச் மாத ராசி பலன்கள் 2026. இந்த மார்ச் மாதம் நம்மளோட ராசிக்கு எந்த மாதிரியான சிறப்பு பலன்களை தரப்போகுது அப்படிங்கிறத இப்போ நம்ம டீட்டெயிலாக கிளியராக பார்க்கலாம். வீடியோவை ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் சிம்பிளி கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நாங்கள் பதிவிடக்கூடிய பதிவுகள் அனைத்தும் உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷனாக கிடைக்கும். இப்போது இந்த மார்ச் மாதம் விருச்சிக ராசிக்காரர்களுக்கு எந்த மாதிரியான சிறப்பு பலன்களை தரப்போகுது அப்படிங்கிறத இப்போ நம்ம டீட்டெயிலாக கிளியராக பார்க்கலாம். இந்த மாதத்தில் விருச்சிக ராசிக்கு நம்ம ரிசர்ச் பண்ணி பார்த்த வரைக்கும் நம்மளோட ராசிக்கு 4ஆம் இடத்துல மாத கிரகங்கள் எல்லாம் ஒன்று சேருது. அதாவது சுக்கிரன், புதன், சூரியன், செவ்வாய் இந்த மாத கிரகங்கள் 4ம் நம்மளுடைய ராசிக்கு 4ஆம் இடத்துல ஒன்று சேருது. இதுல வருட கிரகம் அப்படின்னு சொல்லக்கூடிய ராகுவோட கன்ஜக்ஷனும் இருக்கும். ஆக மொத்தம் ஒரு 5 கிரகம் நம்மளோட ராசிக்கு 4ஆம் இடத்துல இந்த மாதத்தோட பிகினிங்ல இருக்கும். அடுத்தது 5ஆம் இடத்துல வழக்கம் போல சனி பகவான் டிராவல் ஆயிட்டு இருக்காரு. பஞ்சம சனி போயிட்டு இருக்கு. குரு பகவான் அஷ்டமத்துல வக்ரத்தில் இருக்கக்கூடிய இந்த குரு பகவான் மார்ச் 9ஆம் தேதி வக்ர நிவர்த்தியாகி நேர்கதியில பயணம் செய்ய போறாரு. ஸோ அது ஓரளவுக்கு பரவாயில்ல. 8-12 சுபத்துவம் ஆகுது. ஸோ அது ஒரு நல்ல மாற்றத்திற்கான அறிகுறியை டெஃபினட்டா கொடுக்கும். அடுத்தது நம்ம பார்க்கறது கேது. 10ஆம் இடத்துல கேது, ஜீவன கேது. மேலும் இந்த மாதத்துல மார்ச் மாதத்துல 2ஆம் தேதியே சுக்கிர பயிற்சி. சுக்கிரன் நம்மளோட ராசிக்கு 4ஆம் இடத்துல இருந்து 5ஆம் இடத்துக்கு பயிற்சியாகி உச்சம் ஆயிடுவார். அது நமக்கு ஒரு பெரிய அட்வான்டேஜ் தான். நட்பு கிரக கூட்டணியில தான் இருக்காரு. அதனால பெருசா எதுவும் பாதிப்பை கொடுக்காது. அடுத்தது 14ஆம் தேதி சூரிய பயிற்சி. சூரிய பகவான் நம்மளுடைய ராசிக்கு 4ல இருந்து 5ஆம் இடத்துக்கு பயிற்சி ஆகுறாரு. அதுவும் பரவாயில்லை. இருப்பினும் சனியோட அந்த சூரியன் இணைகிறது அந்த அளவுக்கு நல்லது இல்ல. சுக்கிரன் சனியோட சேர்க்கை அப்படிங்கிறது பெருசா ஃபேவர் பண்றது இல்ல. சோ இதுதான் இந்த மார்ச் மாதத்துக்கான பிளானட்டரி போர்ஷன். இப்போ இந்த மார்ச் மாத ராசி பலன்களை நம்ம தெளிவாக விரிவாக பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் நம்ம ஃபேமிலிக்கு எடுத்து இந்த மார்ச் மாதத்தை நம்ம ரிசர்ச் பண்ணி பார்த்த வரைக்கும் 2ஆம் அதிபதி 8ல. இது பார்த்தோம்னாக்கா 2 கூடியவர் 8க்கு போறது அந்த அளவுக்கு அட்வைசபிள் இல்லை. அது டிஃபால்ட்டா ஃபேமிலி ரீதியா ஒரு கவலை, வருத்தம், குழப்பத்தை டிஃபால்ட்டா அது நம்ம மைண்ட்ல இன்புட் பண்ணிடுது. இப்போ வக்ரத்துல இருக்கிறவர் இப்போ வக்ர நிவர்த்தியாகி நேர்கதியில பயணம் செய்ய போறாரு. இதுல ஏதாச்சும் மாற்றம் உண்டா அப்படின்னா நிறைய பேர் ஃபேமிலியை விட்டு பிரிஞ்சிருப்பாங்க. இந்த மார்ச் மாதம் கம்ப்ளீட்டா பார்த்தோன்னா குடும்பத்தை விட்டு பிரிந்து வெளியூர், வெளிநாடு, வெளிமாநிலம் சொல்லிட்டு வெளியிடங்கள்ல பயணம் செய்யக்கூடிய ஒரு அமைப்பு உருவாகும். அப்படி ஏதாச்சும் ஒரு ஆப்ஷன் கிடைக்குது அப்படின்னா அதை தாராளமா பயன்படுத்திக்கோங்க. இப்போ ஃபேமிலி கூட இருக்கிறத விட ஃபேமிலியை விட்டு பிரிந்து இருந்தீங்கன்னாக்கா உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு முன்னேற்றம் அப்படிங்கிறது டெஃபினட்டா கிடைக்கும். அதே போல இந்த மாதத்துல குடும்பத்துல கொஞ்சம் கமிட்மெண்ட் அதிகமா இருக்கும். குடும்பத்துல தேவைகள் சற்று அதிகமாக இருக்கும். குடும்பத்துல பண தேவை கொஞ்சம் அதிகமா இருக்கும். மேலும் ஃபேமிலி ரீதியான ஒரு விஷயத்துல ஒரு மாதிரி மென்டலி கொஞ்சம் இறுக்கமான ஒரு மனநிலையை ஃபீல் பண்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. இந்த மாதத்துல எஸ்பெஷலி நீங்க தாயார் சார்ந்த விஷயங்கள கவனமா இருந்துக்கணும். தாயார், தாய் வழி உறவினர்கள் இவர்கள் சார்ந்த விஷயங்கள் எல்லாம் கொஞ்சம் அக்கறை எடுத்துக்கிறது நல்லது. மேலும் தாயாருடைய தேக ஆரோக்கியம், மன ஆரோக்கியத்துல கொஞ்சம் அக்கறை எடுத்துக்கணும். அடுத்தது இந்த மாதத்துல குடும்பத்துல சுப விசேஷம் சம்பந்தமான பேச்சுவார்த்தைகள்லாம் எடுப்பாங்க. இருப்பினும் உங்களோட வார்த்தைகள்ல நீங்க ரொம்ப நிதானமா இருக்கணும். குடும்பத்துல அடிக்கடி வாக்குவாதம் ஏற்படுறது, ஒரு மாதிரி கருத்து போராட்டம் ஏற்படுறது, நீங்க தேவையில்லாம வார்த்தையை விட்டு மாட்டிக்கிறது, இது போன்ற சூழ்நிலைகள்ல சிக்கிக்கிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. எனவே உங்களுடைய வார்த்தைகளை பார்த்து உபயோகப்படுத்துறது ரொம்ப நல்லது. ஏன்னா 2ஆம் அதிபதி 8க்கு போகும்போது நம்ம நல்லதே சொன்னாலும் அது ஆப்போசிட்ல இருக்கிறவங்களுக்கு ஏதோ ஒரு மாதிரி தப்பா தான் புரியும். ஆப்போசிட்ல உள்ளவங்க அதை தப்பா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டு நம்ம கிட்டே பிரச்சனை படுவாங்க. எனவே ஃபேமிலி மெம்பர்ஸோட பேசும்போது ரொம்ப கவனமா இருக்கணும். உடைய வார்த்தைகள்ல நிதானமா இருக்கணும். குடும்ப உறுப்பினர்களை அனுசரிச்சு செயல்படுறது ரொம்ப நல்லது. ஓவராலா ஃபேமிலி ரீதியா நம்ம பார்க்கும்போது ஒரு மாதிரி மன இறுக்கம் இருக்கு. குடும்பம் சார்ந்த ஒரு மாதிரியான கவலை, வருத்தம், மன இறுக்கம் இதெல்லாம் டிஃபால்ட்டா இருக்கு. ஃபேமிலியை விட்டு பிரிஞ்சு இருக்கிறதுக்கு வாய்ப்பு கிடைக்குதுன்னா தாராளமா பயன்படுத்திக்கோங்க. அது உங்களுக்கு ஒரு ரிலீஃப் மெண்டை டெஃபினட்டா கொடுக்கும். அடுத்தது நம்ம பார்க்கறது தொழில், உத்தியோகம், பொருளாதாரம். இதெல்லாம் நம்ம ரிசர்ச் பண்ணி பார்த்ததுல ஃபர்ஸ்ட் உத்தியோகத்தை நம்ம பார்த்தோம்னாக்கா கேது 10ஆம் இடத்துல. ஸோ ஆல்ரெடி நிறைய பேருக்கு உத்தியோகத்துல ஒரு முழுமையான திருப்தி இல்லை. நிறைய பேருக்கு உத்தியோக வாய்ப்பே இல்லை. நிறைய பேர் உத்தியோகம் இல்லாம வீட்டில் இருக்காங்க. இது போன்ற ஒரு கேட்டகரியில தான் இப்ப விருச்சகம் பயணம் செஞ்சுட்டு இருக்காங்க. ஸோ இந்த மாதம் ஏதாச்சும் சேஞ்சஸ் பண்ணுதா அப்படின்னு நம்ம பார்த்த வரைக்கும் இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் உத்தியோகம் சார்ந்த வகையில ஓரளவுக்கு உயர்வை நீங்க எதிர்பார்க்கலாம். இருப்பினும் முதல் 14 நாட்கள் உங்களுக்கு ஃபேவரா இருக்கு. உத்தியோகம் சார்ந்த வகையில பெருசா குழப்பம் இல்லை, பிரச்சனை இல்லை, ப்ரெஷர் இல்லை, அப்படியே ஸ்மூத்தா வழக்கம் போல நகருது. ஆனா 14ஆம் தேதிக்கு பிறகு உடைய முதலாளி, உங்களுடைய மேல் அதிகாரிகள், உங்களோட சக ஊழியர்கள் இவங்க சம்பந்தப்பட்ட விஷயங்கள் எல்லாம் கொஞ்சம் கவனமா இருக்கணும். ஏதாச்சும் கருத்து போராட்டம் நீங்க வாய்ப்பு இருக்கு. ஆனா 14ஆம் தேதி வரைக்கும் பெருசா பிரச்சனை எதுவும் இல்லை. சூரிய பெயர்ச்சிக்கு பிறகு சூரியன் போய் சனியோடு இணைந்த பிறகு பார்த்தீங்கன்னா உத்தியோகத்துல ஒரு மாதிரி இறுக்கமான மனநிலையை ஃபீல் பண்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. அது மட்டும் இல்லாம இந்த மாதத்துல மேல் அதிகாரிகள் சம்பந்தப்பட்ட விஷயங்கள கொஞ்சம் கவனமா இருந்துக்கிறது ரொம்ப நல்லது. அடுத்து சம்பள உயர்வு, பதவி உயர்வு இதெல்லாம் பாசிட்டிவான முறையில் கிடைக்குமா அப்படின்னாக்கா அதுக்கு எதுவும் பெருசா பாசிட்டிவா தெரியல. இப்போதைக்கு இருக்கிறத நகர்த்துறதுக்கு ஃபேவரா இருக்கு. எதுவும் பெருசா
மிகைப்படுத்தி சொல்ல முடியல. நிறைய பேர் வந்து பாக்குற வேலை ஏதோ ஒரு வேண்டா வெறுப்புக்காக பார்த்துட்டு இருக்க சூழ்நிலை தான் இருப்பாங்க. ஏன்னா 10ல இருக்கிற கேது உத்தியோகம் சார்ந்த வகையில ஒரு முழுமையான திருப்தி மனநிலையை கொடுக்காது. வேற ஆப்ஷன் இல்லை சார், நான் பார்த்து தான் ஆகணும், எனக்கு கமிட்மெண்ட்ஸ் நிறைய இருக்கு, ஃபேமிலி ப்ரெஷர் ஒரு பக்கம், நல்ல பல்ல கடிச்சிட்டு பார்த்துட்டு இருக்கேன் அப்படிங்கிற அந்த ஒரு செய்தியை சொல்றவங்க தான் நிறைய பேர் இருப்பாங்க. எனவே விருச்சிகத்துக்கு உத்தியோக ரீதியா பெருசா எதுவும் இப்போதைக்கு சொல்ல முடியல, இருக்கிறத நகர்த்த ஃபேவரா இருக்கு. அடுத்து தொழில் சார்ந்த விஷயங்களை நம்ம ரிசர்ச் பண்ணி பார்த்த வரைக்கும் தொழிலும் கொஞ்சம் டல்லா தான் போகுது, எதுவும் சூப்பரா சொல்ல முடியல. 10ல இருக்கிற கேது தொழில் சார்ந்த வகையில ஒரு மாதிரி தடுமாற்றத்தை கொடுக்கும், தடை அமைப்புகளை கொடுக்கும். ஒரு ஃபுல் ஃபிளெக்ஜடா என்னால தொழில ஃபோக்கஸ் பண்ண முடியல, ஏதோ ஒரு விஷயம் என்ன ஒரு மாதிரி இறுக்கி பிடிக்கிற மாதிரி இருக்கு, ஒரு தெளிவான மனநிலையோட என்னால தொழில் பண்ண முடியல, ஒரு மாதிரி பிரேக் டவுன் ஆயிட்டே இருக்கு அப்படிங்கிற மாதிரியான ஒரு சிச்சுவேஷன்ல இப்போதைக்கு விருச்சகம் போயிட்டு இருக்கு. ஸோ இப்போதைக்கு தொழில் சார்ந்த விஷயமும் எதுவும் மிகைப்படுத்தி சொல்ல முடியல, ஆவரேஜா நகருது. உடைய தேவைகள் எண்ணங்களை பூர்த்தி செய்யறது தேவையான பொருளாதாரம் ஓரளவுக்கு கிடைக்குது அந்த தொழில் ரீதியா, மற்றபடி எதுவும் பெருசா ப்ராஃபிட் கிடைக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்ல முடியல, டல்லா தான் போகுது. நேரில் இன்வெஸ்ட்மெண்ட்லாம் கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கோங்க, அவசரப்பட்டு எதுலையும் இன்வெஸ்ட் பண்ணி லாக் ஆகிட வேண்டாம். உடைய தொழிலில் கொஞ்சம் கூடுதல் கவனம் செலுத்தி உங்களுடைய உழைப்பை அதிகப்படுத்துறது ரொம்ப நல்லது. இந்த நேரத்தில் உங்களுடைய மனம் அதற்கு ஒத்துழைப்பு கொடுக்காது, ஒரு மாதிரி சோர்வா இருக்கும், தூங்கிட்டே இருக்கணும்னு தோணும். ஸோ இந்த மார்ச் மாதத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய எஃபோர்ட்டை இன்க்ரீஸ் பண்றது ரொம்ப நல்ல ஒரு பலன்களை பெற்றுக் கொடுக்கும். அடுத்தது பொருளாதாரத்தை பொறுத்த வரைக்கும் குரு பார்வை 2ஆம் இடத்துல இருக்கு, ஆனா 2ஆம் அதிபதி 8ல போய் அமர்ந்திருக்காரு. குருவோட பார்வை 12ஆம் இடத்துல இருக்கு. பணம் வருது, செலவாயிட்டே இருக்கு, எதுவும் கையில நிக்கல, நிறைய தண்ட விரை செலவு இருக்கு, தேவையில்லாத செலவு அதிகமா பண்றேன், எதுவும் கையில நிக்கிற மாதிரி தெரியல, எதுவும் சேவ் பண்ண முடியல, வருது செலவாகுது வருது செலவாகுது அப்படிதான் போகுது. மருத்துவ செலவு ஒரு பக்கம் அதிகமா இருக்கு அப்படிங்கிற மாதிரியான சிச்சுவேஷன்ல தான் விருச்சகம் இப்போ டிராவல் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த மார்ச் மாதத்தை பொறுத்த வரைக்கும் சுப விரைய செலவு அதிகமா இருக்கும், தண்ட விரை செலவுலாம் குறையும். சுப விரைய செலவு, மங்கள விரைய செலவு, மங்கள நிகழ்வுகளுக்காக செலவு செய்யறது, இது போன்ற அமைப்புகள்ல இந்த மார்ச் மாதத்துல நிறைய சுப விரைய செலவு உண்டு. இதுவும் பெருசா நெகட்டிவா போல, ஆனா எதையும் சேவ் பண்ண முடியாது, வரும் செலவாகும் அப்படிதான் போகும். பெருசா எதுவும் சேவ் பண்ற மாதிரி சொல்ல முடியல. ஆனா இந்த நேரத்துல நீங்க செய்யற செலவு அர்த்தமுள்ள செலவா இருக்கும், உங்களுக்கு ஒரு விதத்துல ஒரு மன நிறைவை தரக்கூடிய ஒரு செலவாக இருக்கும். சோ பொருளாதாரம் அப்படின்னு நம்ம பார்க்கும்போது ஆவரேஜா நகருது. வரக்கூடிய செலவுகள் உங்களுக்கு ஒரு மன நிறைவை தரக்கூடிய ஒரு செலவுகளாக டெஃபினட்டா இருக்கும். அடுத்தது திருமண முயற்சி, திருமண வாழ்க்கை, இதெல்லாம் நம்ம ரிசர்ச் பண்ணி பார்த்த வரைக்கும் 7ஆம் அதிபதி இந்த மாதத்துல 5ஆம் இடத்துல உச்சமாக போறாரு. திருமண முயற்சியில தாராளமா ஸ்டார்ட் பண்ணலாம். ஆனா திருமண முயற்சியில தடை இருக்கு, குழப்பம் இருக்கு, அதுல மாற்றுக்கிறதே இல்ல. ஃபேமிலியுடைய சப்போர்ட் பெருசா இல்ல, குடும்பம் வந்து ஒரு மாதிரி ஆளாளுக்கு ஒண்ணு சொல்லி உங்களை குழப்புறாங்க, ஒரு தெளிவான ஒரு முடிவு எடுக்க விட மாட்டாங்க, ஒரு மாதிரி குழப்பமாவே பண்ணிட்டு போயிட்டு இருக்காங்க அப்படிங்கிற மாதிரியான ஒரு சிச்சுவேஷன் தான். ஸோ இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் திருமண முயற்சிகளை தொடங்கலாம், ஃபேவரா இருக்கு. திருமண முயற்சி இந்த நேரத்தில் ஒரு சில குழப்பங்களுக்கு பிறகு சுப செய்தியை கொண்டு வந்து சேர்க்கும். ஸோ இந்த மாதத்தில் ஃபர்ஸ்ட் ஹாஃப் காட்டிலும் செகண்ட் ஹாஃப் ஆல்மோஸ்ட் ஃபேவரா இருக்கு. அடுத்து திருமண வாழ்க்கையை நம்ம ரிசர்ச் பண்ணி பார்த்த வரைக்கும் இந்த மாதத்தில் பர்டிகுலரா வாழ்க்கை துணை சார்ந்த விஷயங்கள கொஞ்சம் கவனமா இருந்துக்கணும். ஏன்னா செவ்வாயுடைய பார்வை 7ஆம் இடத்துல இருக்கு. வாழ்க்கை துணைக்கு இந்த நேரத்துல கோவம் அதிகமா வரும். நீங்களும் அவங்க கிட்ட கருத்து போராட்டத்துல இறங்குனீங்கன்னா 2 பேருக்கும் அப்படியே முட்டிக்கும். எனவே இந்த மாதம் பர்டிகுலரா நம்ம பார்க்கும்போது பேச்சுவார்த்தைகள்ல ரொம்ப நிதானமா இருக்கணும். வாழ்க்கை துணையுடைய அந்த உறவு நிலைகள்ல கொஞ்சம் அனுசரிச்சு போய்க்கிறது ரொம்ப நல்லது. சின்ன விஷயத்தை எதுவும் பெருசுபடுத்தாம நம்ம மூவ் ஆன் பண்ணிடுறது ஒரு பெஸ்டான ஒரு ரிசல்ட் நமக்கு கொடுக்கும். எனவே திருமண வாழ்க்கையில கொஞ்சம் விட்டு கொடுத்து அனுசரிச்சு போக வேண்டியது அவசியம். மேலும் வாழ்க்கையினுடைய தேக ஆரோக்கியம், மன ஆரோக்கியத்துல அக்கறை எடுத்துக்க வேண்டியது அவசியம். இது நம்ம கொஞ்சம் மெயினா அந்த மாதத்துல பாத்துக்கணும். அடுத்தது காதல் உறவு, காதல் வாழ்க்கை, இதெல்லாம் நம்ம ரிசர்ச் பண்ணி பார்த்த வரைக்கும் 5ஆம் இடத்துல இருக்கிற சனி ஆல்ரெடியே நிறைய பேருக்கு காதல் உறவு, காதல் சார்ந்த விஷயங்கள்ல ஒரு மாதிரி மன அழுத்தம், ஒரு மாதிரி குழப்பம், ஒரு விஷயம் நடக்குமா நடக்காதாங்கிற ஒரு சந்தேக குணம், காதல் உறவு திருமண உறவா கன்வெர்ட் ஆகுமா ஆகாதாங்கிற ஒரு குழப்பம், இதெல்லாம் ஆல்ரெடியே நிறைய பேருக்கு போயிட்டு இருக்கு. இப்ப 7ஆம் அதிபதி 5ஆம் இடத்துல உச்சம் ஆகுறதுனால காதல் உறவை திருமண உறவா கன்வெர்ட் பண்றதுக்கான ஒரு சின்ன வாய்ப்பு கிடைக்கும், தாராளமா யூஸ் பண்ணிக்கலாம். இருப்பினும் குடும்பத்துல குழப்பம் உறுதியாக உண்டு. ஏன்னா 2 கூடிய ஒரு 8ல இருக்கிறதுனால ஃபேமிலி மெம்பர்ஸோட சப்போர்ட்லாம் பெருசா கிடைக்காது. ஆளாளுக்கு ஒண்ணு சொல்லி உங்களை ஒரு மாதிரி மன உளைச்சலுக்கு ஆளாக்குவாங்க. மன மகிழ்ச்சி கெடக்கூடிய காலகட்டம் தான் இது. இதுவும் பெருசா தூக்கி சொல்ல முடியல. இருப்பினும் 7ஆம் அதிபதி 5ஆம் இடத்துல உச்சம் ஆகிற காரணத்தினால இந்த மாதம் பர்டிகுலரா இந்த காதல் உறவை பேசி கொஞ்சம் பொறுமையா நிதானத்தை நம்ம கடைபிடித்து பொறுமையா ஃபேமிலி கிட்ட எடுத்து சொல்லி பேசி புரிய வைக்கிறதுக்கு ஒரு ஏதுவான காலகட்டமா நான் பாக்குறேன். இருப்பினும் உங்களுடைய வார்த்தைகள்ல ரொம்ப கவனமா இருக்கணும். 5ல இருக்கிற சனி ஒரு மாதிரி உங்க மனசை காயப்படுத்திக்கிட்டே இருக்கும். எதையும் ஃபுல் ஃபிளெக்ஜடா உங்களால அனுபவிக்க முடியாத ஒரு மனநிலை கொடுக்கும். அதனால இந்த மாதத்துல காதல் உறவு திருமண உறவா கன்வெர்ட் ஆகிறதுக்கான ஒரு சின்ன வாய்ப்பு கிடைக்கும். அதை கரெக்டா யூஸ் பண்ணிக்கிறது நல்லது. அல்லது மனசுல இருக்கிற விஷயத்த ஃபேமிலி கிட்ட சொல்றதுக்காச்சும் இந்த மாதம் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணும். அதே போல கடந்த காலகட்டங்களில் உங்க பார்ட்னரோட ஏதாச்சும் வருத்தங்கள் ஏற்பட்டு இருந்துச்சுன்னா அதெல்லாம் இந்த மாதத்துல ஆல்மோஸ்ட் சரியாக ஆரம்பிக்கும். ஸோ அது நான் ஒரு பாசிட்டிவா பாக்குறேன்.
அடுத்தது நம்ம பார்க்கறது குழந்தை பாக்கியம், பிள்ளைகள் சார்ந்த விஷயம். இதெல்லாம் நம்ம ரிசர்ச் பண்ணி பார்த்த வரைக்கும் இந்த மாதம் குழந்தை பாக்கியத்துல சுப செய்தி நிறைய பேருக்கு கிடைச்சிடும். சுக்கிரன் உச்சமாகக்கூடிய ஒரு மாதம். எனவே இந்த மாதத்துல புத்திர பாக்கியத்துக்கு முயற்சி செய்யலாம், சுப செய்தி கிடைக்கும். கடந்த காலகட்டத்தில் நிறைய தடை அமைப்பு, தாமத அமைப்பு இருந்திருக்கும். புத்திர பாக்கியத்துல ஒரு சுப செய்தி நிறைய பேருக்கு கிடைச்சிருக்காது. இது மாதிரி மன வருத்தம் தான் மிச்சமாயிருக்கும். இந்த மாதம் உங்களுக்கு ஃபேவரா இருக்கு, புத்திர பாக்கியத்துக்கு முயற்சி செய்யலாம், நல்ல செய்தி உறுதியாக நிறைய பேருக்கு கிடைக்கும். அடுத்தது நம்ம பார்க்கறது இந்த மார்ச் மாதத்துல பிள்ளைகள் சம்பந்தப்பட்ட விஷயம். பிள்ளைகள் சார்ந்த விஷயங்கள் இருந்த மனக்குழப்பம், மன வருத்தம் இந்த மாதத்துல கொஞ்சம் குறையும். அதை நான் ஒரு பாசிட்டிவா பாக்குறேன். ஏன்னா சுக்கிரன் போய் இணைகிற ஒரு மாதம் அப்படிங்கிறதுனால முதல் 15 நாள் பிள்ளைகள் சார்ந்த விஷயங்கள்ல இருந்த குழப்பம், குளறுபடி, வருத்தம், கவலை இதெல்லாம் ஆல்மோஸ்ட் குறையும். ஆனா 15ஆம் தேதிக்கு பிறகு கொஞ்சம் கவனமா இருந்துக்கணும். சூரியனோட இணைவு அந்த அளவுக்கு நல்லது இல்ல. இது பிள்ளைகளுடைய ஹெல்த்ல ஏதாச்சும் ட்ரபிள் கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு. எனவே பிள்ளைகளுடைய தேக ஆரோக்கியம், மன ஆரோக்கியத்துல கொஞ்சம் அக்கறை எடுத்துக்கணும். அதே போல இந்த மாதத்துல பிள்ளைகளுக்கு ஏதாச்சும் ஒரு சில செலவுகள் டெஃபினட்டா வந்து போகும். அந்த செலவை செய்யறதுக்கு தயாரா இருங்க. ஏன்னா விரையாதிபதியாகப்பட்ட சுக்கிரன் உங்களுக்கு 5ஆம் இடத்துல உச்சமா இருக்காரு. ஏதோ ஒரு விதத்துல சுப விரைய செலவா இருக்கும், தண்ட விரைய செலவு இருக்காது. சுப விரைய நல்ல ஒரு மங்கள மாற்றத்திற்கான செலவை இந்த மாதத்துல உடைய பிள்ளைகளுக்காக செய்வீங்க. சோ அது நம்ம ஒரு பாசிட்டிவா இந்த மார்ச் மாதத்துல பாக்குறோம். அதே போல இந்த மார்ச் மாதத்தை பொறுத்த வரைக்கும் பிள்ளைகளுக்கு செய்ய வேண்டிய மங்கள மாற்றங்களை இந்த மாதத்துல மேற்கொள்ளலாம். நிறைய பேர் மேற்கொள்வாங்க. சோ அதுக்கு இந்த மாதம் ஃபேவரா இருக்கு. இருப்பினும் 14ஆம் தேதிக்கு பிறகு பிள்ளைகள் சார்ந்த விஷயங்கள்ல கொஞ்சம் அக்கறை எடுத்துக்கிறது நல்லது, கவனமா இருக்கிறது நல்லது. அடுத்தது நம்ம பார்க்கறது ஸ்டூடெண்ட்ஸ், மாணவ மாணவிகளை பொறுத்த வரைக்கும் இந்த மாதத்துல 4ஆம் இடத்துல கூட்டு கிரக சேர்க்க வருது. ஆல்ரெடியே நிறைய பேருக்கு கல்வியில இன்ட்ரெஸ்ட் இல்ல. ராகு ஆல்ரெடி பார்த்தோம்னா 4ஆம் இடத்துல அமர்ந்து ஒரு மாதிரி பிரஷர் பண்றாரு. கல்வி சார்ந்த வகையில ஒரு மாதிரி குழப்பம், கல்வியில ஒரு மாதிரி போக்கஸ் பண்ண முடியல, தடுமாற்றமா இருக்கு, தெளிவா என்னால பயணிக்க முடியல, நிறைய கவனச்சிதறல் இருக்கு அப்படிங்கிற மாதிரி நம்ம விருச்சிக ராசிக்காரர்கள் எல்லாம் ஃபேஸ் பண்ணிட்டு வந்துட்டு இருக்காங்க. சோ இந்த மாதத்துல கூட்டு கிரக சேர்க்கை இருக்கிறதுனால, அதையும் குரு பார்வை உங்களுக்கு திரும்புறதுனால கல்வி சார்ந்த விஷயங்கள் இருந்த பெரிய அளவிலான தடுமாற்றம்லாம் குறைய ஆரம்பிக்கும். கல்வியில கொஞ்சம் போக்கஸ் பண்றதுக்கான வாய்ப்பு கிடைக்கும். குரு பார்வை அந்த 4ஆம் இடத்துல பதிகிறது கல்வியில ஒரு நல்ல வளர்ச்சியை கொடுக்கும். எல்லாம் 15ஆம் தேதிக்கு பிறகு உங்களுக்கு ஃபேவரா மாற ஆரம்பிக்கும். அது வரைக்கும் ஒரு மாதிரி பிரஷரா போகும், ஒரு மாதிரி குழப்பமா இருக்கும். ஆனா 14ஆம் தேதிக்கு பிறகு கல்வி சார்ந்த விஷயங்கள் இருந்த அதிகப்படியான பிரச்சனைகள் எல்லாமே குறைய ஆரம்பிக்கும். ஒரு பெரிய வேலையை நான் முடிச்சிட்டேன்ப்பா அப்படிங்கிற ஒரு ரிலீஃப்மெண்ட் உங்களுக்கு கிடைக்கும். கல்வி சார்ந்த வகையில ஒரு மாதிரி ஏற்றமும் முன்னேற்றமும் டெஃபினட்டா அந்த மாதத்தோட செகண்ட் ஹாஃப்ல உங்களுக்கு கிடைக்கும். ஃபைனலா நம்ம பார்க்கறது தேக ஆரோக்கியம். தேக ஆரோக்கியத்தை பொறுத்த வரைக்கும் 4ஆம் பாவகம் கொஞ்சம் ஒரு மாதிரி அதிக பலமா ஆகுது. ஒரு பாவகம் அதிக பலமும் ஆகக்கூடாது, அதே சமயத்துல ரொம்ப வீக்காவும் ஆகக்கூடாது. எனவே இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் உங்க தேக ஆரோக்கியத்துல தனிப்பட்ட முறையில எக்ஸ்ட்ரா கேர் பண்ணிக்கிறது ரொம்ப நல்லது. உங்களுடைய தேக ஆரோக்கியம், மன ஆரோக்கியத்துல கொஞ்சம் கூடுதல் கவனம் செலுத்திக்கிறது நல்லது. குறிப்பா மேல் மார்பக பகுதி, மேல் வயிறு சம்பந்தப்பட்ட விஷயம் இதெல்லாம் கொஞ்சம் கவனமா இருக்கணும். அதே போல இந்த மாதத்துல 5ஆம் இடத்துல சனி பகவான் இருக்கிறதுனால வயிறு சம்பந்தமான உபாதைகள் ஏதாச்சும் போகலாம். சோ அதுல கொஞ்சம் நம்ம கவனம் செலுத்திக்கிறது நல்லது. மேலும் 4ஆம் பாவகம் அதிக பலத்தோட இருக்கிறதுனால தோல் சம்பந்தமான பிரச்சனை ஏதாச்சும் போகலாம். ஸ்கின் டிசீஸ் ஏதாச்சும் வரதுக்கு வாய்ப்பு இருக்கு, கொஞ்சம் கவனம் தேவை. அதே போல குரு அஷ்டமத்துல இருக்கிறதுனால கண் பல்லு உபாதை வராம பாத்துக்குங்க. கண் சம்பந்தமான விஷயம், பல் சம்பந்தமான விஷயங்கள்ல ஒரு சில செலவுகள் நீங்க வாய்ப்பு இருக்கு. சோ இதுலயும் கொஞ்சம் கவனம் செலுத்திக்கிறது நல்லது. மேலும் தேக ஆரோக்கியத்தை காட்டிலும் மன ஆரோக்கியத்துல கொஞ்சம் கூடுதல் கவனம் தேவை. தினமும் ஒரு 10 நிமிஷம் மெடிடேஷன் பண்ணுங்க. இந்த நேரத்துல உங்களுக்கு அது உறுதியாக தேவைப்படும். ஏன்னா 4ஆம் பாவகம் மன ஆரோக்கியத்தை குறிக்கக்கூடிய இடம். அதுல ராகு ஆல்ரெடி இருந்து மன உளைச்சலை கொடுக்குறாரு. நம்ம செய்யணும்னு நினைக்கிறதுக்கு நம்மளுடைய மனசு எதுக்கும் ஒத்துழைப்பு கொடுக்க மாட்டேங்குது. ஒரு மாதிரி கவனச்சிதறலா போகுது, ஹெல்த் ஒரு மாதிரி டல்லா இருக்கு, இப்படிதான் கொண்டு போகுது. மனசோர்வு நிறைய பேருக்கு இருக்கும். எனவே அதை உற்சாகப்படுத்திக்கிறதுக்கு ஒரே வழி நீங்க தினமும் தியானம் பண்றதுதான். எனவே தினமும் ஒரு 10 நிமிடம் மெடிடேஷன் பண்ணிட்டு, அதே போல காலையில சீக்கிரமா எழுந்து குளித்துட்டு மங்களகரமான இசைகளோடு அந்த நாளை தொடங்குங்க. அது உங்களுக்கு ஒரு பாசிட்டிவ் எனர்ஜியை கொடுக்கும். மேலும் இந்த மாதத்துல உடைய இஷ்டதெய்வ வழிபாடு, குலதெய்வ வழிபாடு இதை உறுதியா செய்யுங்க. அது உங்களுக்கு மன ரீதியா ஒரு உற்சாகத்தை கொடுக்கும். அந்த உற்சாகம் உங்களை வெற்றி பாதைக்கு டெஃபினட்டா அழைச்சிட்டு போகும். ஓவரால் அந்த மார்ச் மாதத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு மாதிரி கலவையான பலன்கள் தான் இருக்கு. எதுவும் சூப்பரா தூக்கி சொல்ல முடியல, பரவாயில்ல. ஆனா குரு வக்ர நிவர்த்தி ஆகுறது உங்களுக்கு ஒரு அளவுக்கு ஆவரேஜா ஒரு நல்ல ஸ்கோர் பண்றதுக்கு ஒரு ஃபேவரா எடுத்துட்டு போயிடும். அடிப்படையான விஷயங்கள்ல எந்த பாதிப்பும் வராது. அயன சயன போஜனம் அது சுபத்துவமா உங்களுக்கு கிடைக்கும். நல்ல சாப்பாடு, நல்ல தூக்கம் இதெல்லாம் இந்த மாதத்துல
மாதத்துல பெருசா பாதிக்கப்படாம ஓரளவுக்கு பீஸ்ஃபுல்லா எடுத்துட்டு போகும். இந்த மாதத்துல நீங்க ஒரு மாதிரி அலைகிற மாதிரி ஃபீல் ஆகும், நிறைய அலைச்சல் இருக்கும், ஒரு மாதிரி பரபரப்பா அழைச்சிட்டு போகும், டைமே இல்லை அப்படிங்கிற மாதிரியான ஒரு சுச்சுவேஷன்ல உங்களை எடுத்துட்டு போகும். ஸோ அந்த பரபரப்பிற்கு உங்களோட உடலையும் மனதையும் தயார்படுத்துங்க. ஸோ அது வந்து டெஃபினட்டா உங்களுக்கு ஒரு பாசிட்டிவ் ரிசல்ட்டை பெற்றுக் கொடுக்கும். வாழ்த்துக்கள்.